ரைட் மாணவர்களே, கொஞ்சம் பாருங்க. இந்த போர்டில் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. வரைவு கேள்விக்கு தேவையான முக்கியமான 2 விஷயங்கள்: பூரணமடுத்தப்புகள், வையின் ஆள்கூறுகள் இங்க இருக்கு. அதோட ஒரு வரைவு கூறக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு ஒன்று நான் உங்களுக்கு இந்த என்னோட ஒயிட் போர்டில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல இந்த வினா உண்மைக்கும் ஒரு 3ஆம் தவணை வினா, வடக்கு மாகாணத்துல 3ஆம் தவணை பரீட்சை வைக்கப்பட்டு அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வினா ஒன்று. இந்த வினாவை மாணவர்கள் மத்தியில எந்த அளவு தூரத்துக்கு இவங்க கொண்டு போயிருக்கிறாங்கிறத கொஞ்சம் பாருங்க. சரியா? மாணவர்களே கொஞ்சம் பொறுங்க. இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த போட்டோவை, இந்த வரைவு கேள்வியை ஒரு போட்டோவா ஒரு இமேஜா நான் போட்டிருக்கிறேன். அதை நீங்க தரவிறக்கம் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்க சொல்ல உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். சரியா? ஸோ இந்த கேள்வி பொதுவா என்னட்ட படிக்கிற மாணவர்கள் ஓரளவு நல்லா செஞ்சிருப்பீங்க. இந்த வினாவை செய்யறதுக்கு அவ்வளவு ஒரு நேரம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். குறைஞ்சது இந்த வினாவை செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 16 நிமிஷம் மட்டும் நீங்க உங்களுக்கு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ரைட். செய்து பார்த்துட்டு இந்த வீடியோவை என்ன செய்யுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே? அப்ப இந்த வீடியோவில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, வையானது எக்ஸின் ஓர் இருபடி சார்பாகும். எக்ஸின் பெருமானங்களுக்கு ஒத்த வையின் பெருமானங்கள் இடம்பெறும் ஒரு பூரணமற்ற அட்டவணை தரப்பட்டுள்ளது. இந்த நினைக்க பூரணமற்ற ஒரு இடம் ஒன்று அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ அதை நாங்கள் நிரப்ப வேண்டி இருக்கும். ஸோ பாப்பா அவங்க எப்படி இந்த கேள்வியை கொண்டு போறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. அதுல ஏ பகுதி பி பகுதின்னு 2 வினாக்கள் தரப்பட்டிருக்கு. இதுல ஏ பகுதியில முதலாவது வினா, சார்பின் சமச்சீரச்சை கருத்தில் கொண்டு. மாணவர்களே, இதுக்கு முன்னுக்க இருந்த பாஸ் பேப்பர் வினா எல்லாம் பொதுவா அவங்க ஒரு சார்பின் சமன்பாடு ஒன்று தரும்போது நாங்க சமன்பாடுல பிரதியிட்டு செய்தோம். அவங்க இப்ப சார்பின் ஒரு சமன்பாடு ஒன்று தர இல்லை. அப்ப அவங்க சொல்லுறாங்க, சார்பின் சமச்சீரச்சை கருத்தில் கொண்டு x = 4 ஆகும். x = 4 ஆகும் போது வையின் பெருமானத்தை காண்க. அப்ப அவங்க சொல்லிட்டாங்க சமச்சீரச்சை கருத்தில் கொண்டு. அப்ப பிள்ளைகள அங்க பாருங்க, இந்த பூரணமற்ற அட்டவணைய கொஞ்சம் பார்க்கும் போது, சரியா, இந்த இடத்துல வையின்ற ஆள்கூறுல 3 3 இங்க பாருங்க 0 0. சோ இங்க திரும்பட்புள்ளி எங்களுக்கு இந்த பகுதியை வரப்போகுது. சமச்சீர் அச்சா இந்த ஆள்கூறை நாங்க என்ன செய்ய போறோம், இந்த சமச்சீர் அச்சின் வழியாக திரும்ப போகுது இந்த பகுதி. அப்ப இது 3 3 இருக்கும்போது 0 0 இருக்கும்போது இது சய 5 இருந்தா இது எத்தனையா இருக்கும், சய 5 இருக்கும். சோ இதுல விட சய 5 உங்களுக்கு போடல. சரியா? அடுத்தது இரண்டாவது வினா, நியம அச்சு தொகுதிகளையும் ஓர் உகந்த அளவிடையையும் பயன்படுத்தி சார்பின் வரைபை வரைவு தாளில் வரைக. பிள்ளைகளா, உங்களுக்கு வரைவு தாள் ஃபைனல் எக்ஸாம்ல அவங்க தருவாங்க. அந்த வரைவு தாளில் தான் நீங்க வரையணும். உங்களால எந்த வரைவு தாளும் கொண்டு போக இயலாது. பிள்ளைகளா, உங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன் வகுப்புல கூட. என்னென்ன விஷயம் கொண்டு போகணும், என்னமான முறையில என்னென்ன விடயங்கள் அவங்க தருவாங்க. ஸோ அவங்களை எப்படி நீங்க அவங்க தார விடயங்களை எப்படி பயன்படுத்தணுங்கிற நிறைய விஷயம் நாங்கள் வகுப்புல கதைச்சிருக்கிறோம். அதே போல அவங்க தார இந்த வரைவு தாளில எடுத்த உடனே நீங்க புற்றுல் எடுத்து பென்சில் எடுத்து வரைய போகாதீங்க. கொஞ்சம் இந்த ஆள்கூறுகளை பாருங்க. இந்த ஆள்கூறுல பொதுவா
இந்த y அச்சு, அதாவது நேரா உள்ள அச்சு, இந்த பாருங்க இதை குறிக்கல, இது y அச்சு, இது x அச்சு. இந்த x அச்சுல ஆக கூட இந்த வரைவை கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் தெளிவா பாருங்க. இதுல y அச்சு x அச்சு, x அச்சுல ஆக கூடுன மறைபெருமானம் இருக்குது. ஐ மீன் x அச்சுல காணப்படுற பூச்சியத்திலிருந்து மறைப்பகுதியை நோக்கி சயரெண்டு காணப்படுது. அடுத்த பக்கம் நேர் பகுதியில இந்த 4 காணப்படுது. வை அச்சுல வந்து சய 5 வரையில் சய 5ல இருந்து சய 5ல இருந்து 4 வரங்காட்டியும் காணப்படுது. பொதுவா வரைவு வரைச்சல இதை கொஞ்சம் என்ன செய்யலாம் உங்களுக்கு சரியா நடு சென்டர்ல இந்த வரைவு உங்களுக்கு அலகுகள் 5 அலகுகள் படி எடுத்தவங்களுக்கு வரையலாம். வரைவு தெளிவா வரும். அப்ப நீங்க இதை பார்த்து கொண்டீங்கன்னா எக்ஸ் அச்சுல சயரெண்டு இருக்கும்போது பிள்ளைகளா இது ஒயிட் போர்டு. பொதுவா எனக்கு அவ்வளவு மிக சரியா வரையுமான்னு தெரியாது. நான் முடிஞ்ச அளவு முயற்சி செய்யறோம் சரியான முறையில வரைகிறதுக்கு. சரியா? அப்ப எக்ஸ் அச்சுல சயரெண்டு இருக்கும் படம் ஓரளவு வந்துட்டு ரைட். ரெண்டாவது உங்களுக்கு கேள்வி வரைவு. இது வரைகிறதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் தராங்க. ரைட். அடுத்தது உங்களுக்கான பீட் பாட்டுக்கான கேள்விகள்ல முதலாவது அவங்க சொல்லுறாங்க, நீர் வரைந்த வரைவை பயன்படுத்தி திரும்பட்புள்ளியின் ஆள்கூற்றை எழுதுக. திரும்பட்புள்ளி எங்க இருக்கு? ரைட். இந்த துண்டு வந்து திரும்புற புள்ளி இந்த பகுதி. என்ன இந்த புள்ளி தான் திரும்பட்புள்ளி. அப்ப இந்த திரும்பட்புள்ளியோட ஆள்கூறு இந்த முதலாவது எக்ஸ் எழுதுவீங்க, எக்ஸ் கமா y எழுதுவீங்க. சோ 1ல 4 1 கமா 4 இதான் திரும்பட்புள்ளி. ஆகவே திரும்பட்புள்ளி 1 கமா 4. இப்படி கண்டிப்பா திரும்பட்புள்ளின்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா பிராக்கெட்டுக்குள்ள எழுதணும். 1 கமா 4 பிராக்கெட்டுக்குள்ள எழுதணும். ஓகே ரைட். ரெண்டாவது கேள்வி, தரப்பட்ட சார்பை y சமன் x பிளஸ் a பிராக்கெட் முடிஞ்சு பிராக்கெட் x பிளஸ் b பிராக்கெட் முடிஞ்சு எனும் வடிவில் எழுதுக. மாணவர்களே, இப்பதான் இந்த ரியல் வரைவு கல்வி வந்திருக்கிறோம் உண்மைக்கும். சரியா? அதாவது அவன் இதுவரைக்கும் சமன்பாடு ஒண்ணு தராம இப்ப ஒரு சார்பு, இத சார்பின்படி ஒரு சமன்பாடு தராங்க. அந்த சமன்பாடை தந்து இந்த வடிவத்தில் எழுதட்டான். சரியா? அதாவது என்ன வடிவண்டா, ரெண்டாவது கேள்வி y சமன் x பிளஸ் a x பிளஸ் b இந்த வடிவத்தில் எழுதட்டான். எங்களுக்கு இங்க என்ன தேவை? a இட பெருமானம் தேவை, b இட பெருமானம் தேவை. சரியா? சோ இதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கான வழிகள் நான் உங்களுக்கு நிறைய காய்ச்சிருக்கோம், நிறைய வகுப்புல நிறைய காய்ச்சிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச வழிகள் காணப்படுது. சோ இந்த வழிகளை நாங்க இப்ப எழுதி பார்ப்போம் எப்படி வர போகுதுன்னு விட. சோ தரப்பட்ட சார்பை இந்த சமன்பாடு பார்த்து வடிவில் எழுதுக. பிராக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கிறோம், அவரே தந்திருக்கிறாங்க. இங்கு a, b என்பன மாறிலிகள் ஆகும். பிள்ளைகளா இங்க பாருங்க, இது வந்து எப்படியான ஒரு சார்பின் சமன்பாடா இருக்க போகுதுண்டா, ரொம்ப காணப்பட்டு கண்டுபிடிக்கப்படக்கூடிய ஒரு சமன்பாடு தான். என்னது? தரம் 10ல நீங்க படிச்ச இருபடி சமன்பாடு. என்ன அப்ப எங்களுக்கு தெரியும், ஒரு இருபடி சமன்பாடு எடுக்கத்தக்க அதிகூடிய பெருமானம் 0. சோ
ஒரு இருபடி சமன்பாடு ஒரு பூஜ்ஜியம் எனும் ஒரு அதிகூடிய பெருமானம் எடுக்கும் போது இந்த எக்ஸ்ல ரெண்டு பெருமானம் வரணும் ஒரே வேளையில வர இயலாது. ஒன்று இது பூச்சிய பெருமானம் எடுக்கும், இல்லாட்டி இது ஒரு பூச்சிய பெருமானம் எடுக்கும். என்ன அப்ப எங்களுக்கு இதுல ஈஸியா கண்டுபிடிக்கணும். y சமன் எக்ஸ் பிளஸ் ஏன்னு வரும்போது இந்த எக்ஸிட பெருமானம் இந்த எக்ஸ் அச்சிட பெருமானம் இந்த y அச்சை வெட்டுற பெருமானங்களை நாங்க எடுக்க போறோம். சரியா? அதாவது இந்த வரைவு ஒரு உயர்வு வரைவு. சரியா? ஒரு உயர்வு வரைவு. இதுல இந்த எக்ஸ் அச்சுல இந்த பெருமானமும் நாங்க எடுக்க போறோம். பெருமானம் எடுக்கும் போது இந்த இடத்துல எப்படி இருக்கு? எக்ஸ் சமன் சய ஒன்றா இருக்குது, இங்க எக்ஸ் சமன் 3 இருக்கு. சோ இது அப்படியே பிரதியிட சொல்ல, இந்த எக்ஸுக்கு இந்த சய ஒன்றை பிரதியிட சொல்ல, இது பூஜ்ஜியமாகும் போது, அதாவது இப்ப இந்த பெருமானம் பூஜ்ஜியமாக வேண்டும் என்றால் எக்ஸ் சய ஒன்னா இருந்தா இந்த ஏ என்ன பெருமானத்தை எடுக்கும்? சக ஒண்டா எடுக்கும். ஏன்னா சக ஒண்டா இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸிட பெருமானம் பூஜ்ஜியமாக ஆக வேண்டும் என்றால், இப்ப இந்த எக்ஸ் பிளஸ் பி பூஜ்ஜியமாக ஆகணும்டா எக்ஸ் 3 இந்த பி என்னவா மாறும்? சயமூண்டா மாறணும். என்ன ஆகவே ஏ இட பெருமானமும் பி இட பெருமானமும் கண்டுபிடிச்சாச்சு. சோ y சமன் எக்ஸ் என்னைக்கு மாறாது, அந்த எக்ஸிட பெருமானங்கள் அப்படியே தான் இருக்கும். சோ எக்ஸ் பிளஸ் இந்த 1 எக்ஸ் மைனஸ் 3 எனும் ஒரு இருபடி சார்பை நீங்க எழுதுனீங்கன்னாக்கியம் உங்களுக்கு சரியான ஒரு இருபடி சார்பிலான ஒரு சமன்பாடு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ரைட். இதை தொடர்ந்து நான் மூன்றாவது கேள்வியை பாத்தீங்கன்னா, பிள்ளைகளா நான் உங்களுக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ இந்த சார்பின் ஒரு ஆயிடைய காண்றது தொடர்பான ஒரு வினாவை மட்டும் யூடியூப்ல ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் உனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், உங்களுக்கு தேவைண்டா. சரியா? அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அந்த வீடியோ போய் பார்த்துக்கொள்ளுங்க. சோ இதுல மூணாவது அவங்க சொல்ல வர விஷயம் என்னண்டா, புள்ளையில பாருங்க, y பெருமானம் 4 இருந்து சய2 வரை குறையும் எக்ஸின் பெருமான ஆயிடையை எழுதுக. புள்ளைகளா இது நீங்க வரைஞ்ச வரைவு. சரியா? சோ இவங்க சொல்றாங்க y பெருமானம் 4. அப்ப இந்த இருக்கு இந்த 4, இந்த 4க்கு நேரா ஒரு கோடு ஒன்று அடிங்க. சரியா? இதானே y பெருமானம் தானே. இந்த y 4 பெருமானத்தையும் சய2 வரை எங்க இருக்கு? சய2 தான் இருக்கு. இந்த சய2 இந்த சய2 வரை குறையும். குறையும் என்றால் பிள்ளைல பாருங்க, குறையும் என்றால் இந்த துண்டில் உள்ள வரைவு வருமா, இந்த துண்டில் உள்ள வரைவு வருமா? பிள்ளைல அங்க பாருங்க, இங்கன இருந்து 3 2 1 0 சய1 சய2 குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப இந்த பகுதியை உங்களுக்கு என்ன செய்யலாம்? குறையும் பகுதி என்று உங்களுக்கு எடுக்கலும் பிள்ளைகளா. சரியா? அப்ப இது என்னது? குறையும் பகுதி. பிள்ளையெல்லாம் நல்லா காட்டுக்கொள்ளுங்க. நான் இது செய்க முறைக்கு தான் இந்த மாதிரி போட்டுக்கொள்றேன். குறையும் பகுதி இப்படி எல்லாம் என்ன செய்யுங்க, உங்களோட வரைபுல எழுதாதீங்க, உங்களோட வரைவு தள்ள எழுத போகாதீங்க. இந்த குறையும் பகுதி இதுண்டு அவருக்கு இப்படி எல்லாம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. சரியா? சோ நீங்களும் உங்களுக்கு இதை டக்குன்னு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலுமா இல்லாதா? உங்களுக்கு டக்குன்னு எடுத்துக்கொள்ளலும். சோ உங்களுக்கு இந்த கோடு கண்டு இப்படி அடிச்சு கொள்ளலும். இந்த மாதிரி எல்லாம் உங்களோட வரைவு தள்ள வரைய போயிடாதீங்க. ஓகே? அப்ப குறையும் பகுதிய எக்ஸின் சார்பாக அந்த ஆயிடைய தரட்டான். சோ மூணாவது கேள்வி,
அப்ப நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தின முறைப்படி இந்த இருக்குது, இதுல இருந்து தான் குறையுது. சோ இந்த பகுதியை உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியை நீங்க என்ன செய்யணும், நீட்டணும். ஐ மீன் சரியா ஒன்றோட போகுது. இந்த இருக்கு ஐ மீன் 2 வரை காட்டிய இந்த படுற துண்டு சரி. அந்த நான் இந்த பாக்ஸை கொஞ்சம் அழிச்சிக்கிறேன் சரியா. இந்த பாருங்க சர்ச்சை இந்த பகுதிக்கு வருது சரி. அங்க பாருங்க 3க்கும் 4க்கும் நடுவுல வருது. அப்ப சரியா இங்க பாருங்க இங்கனைக்க 1 நடுவுல வரப்போகுது எக்ஸின் பெருமானங்கள். இந்த பகுதி வரப்போகுது, இந்த பகுதிகளில் வரப்போகுது எக்ஸ் 3 தசத்துல வரப்போகுது. 3 தசம் எனக்கு அந்த அளவு பெரிய தூரம் போன மாதிரி விலங்கலையான இதுலயே பெரிய ஒரு கேப் ஒண்ணு இருக்கு. 3.1 அல்லது 3.2 அந்த மாதிரி ஒரு நீங்க எக்யூரேட்டா கீறும்போது உங்களுக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளா. 3.1 இல்லாட்டி 3.2 போட்டிருந்தா உங்களுக்கு ஸ்கீம் படி என்ன செய்வாங்க, உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் சரியா. அப்ப பாருங்க பிள்ளைகளா, 1 விட எக்ஸின் பெருமானம் அதிகரிக்குது. சோ இந்த குறியீடு ஆண்டா, ஆனா 3.1 விட எக்ஸின் பெருமானம் குறையுது. சோ இதுதான் பிள்ளைகளா ஆன்சரா வரும் சரியா. பிள்ளைகளா இதை தொடர்ந்து இதே மாதிரி கேள்விகள் நிறைய செஞ்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு அந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிப்பட்ட உடனே இந்த கேள்விகள் எப்பயும் இலகுவாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, தேங்க்யூ.